பிரீத்தி, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஆல்கஹால் வந்து நிறையவே ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆல்கஹால் ஆட் பண்ணியிருக்கு, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு வந்து நிறைய பேர் வந்து இருக்கும் நிறைய. ஆமாம். ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபுட் ஐட்டமில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற ஆல்கஹால் அந்த கண்டென்ட் வந்து கம்மியாயிட்டே வருமா. ஓகே. ஸோ அது வந்து இப்போ ஒரு 100% ஆல்கஹால் நீங்கள் ஒரு ஃபுட் ஐட்டமில் ஊற்றி குக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 minutes ஒரு 15 minutes அதை வந்து பாயில் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ஒரு 85% ஆஃப் ஆல்கஹால் மட்டும்தான் இருக்குமா. 15% வந்து எவாபரேட் ஆயிடும். சோ அதே மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் வந்து அதை வந்து இது ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்து குறைஞ்சிட்டே வருமா அந்த ஃபுட் ஐட்டம்ல இருந்து. ஓகே. சோ வந்து அதனால தான் வந்து ஆல்கஹாலிக் ஃபுட் வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க போல. நம்ம தான் புரிஞ்சிக்காம ஐயோ அதுல ஆல்கஹால் இருக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிச்சுல, இனிமே மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில அடுத்து நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. இன்று ஒரு அற்புதமான நாளாக வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கந்த சஷ்டியுடைய விரதம் நிறைவடையக்கூடிய சூரசம்மார திருநாள். எனவே முருகப்பெருமானுக்கு யார் யார் விரதம் இருந்தாரோ அவர்களெல்லாம் போய் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று உங்களுடைய விரதத்தை இனிதாக முடிப்பதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும், இறைவன் உங்கள் மீது உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் செவி செய்து இந்த வருடத்திலே அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யாரிடத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுங்கள். கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உணர்ச்சி பசுவப்படுவதை தயவுசெய்து விட்டுவிடுங்கள். கண்டிப்பாக ஒரு இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், யாரிடத்திலும் நீங்கள் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். 3 கிரகங்கள் சனி புதன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதை சிறிது கவனத்தில் கொண்டாலே குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக இருக்கும். நீங்களும் மீண்டும் அதில் எண்ணெய் வார்ப்பது போல் கோபதாபப்படுவது நியாயமா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இருக்கின்ற குடும்பத்தினரை அரவணைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் வெளிவட்டாரமெல்லாம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். குடும்பத்தினர் கண்ணீர் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்தாலும் தேக ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், ஏற்கனவே கழிவுகளில் உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இன்று ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக படிப்பு சம்பந்தமாக எல்லா விதமான பயணங்கள் உள்ளூராகட்டும் கடல் கடந்தாக இருக்கட்டும் வெற்றி கொடி ஏற்றுவதற்குண்டான நல்ல செய்தியே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறும். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் கிடைக்கப்பெறும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகமும் திடீர் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பொது கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரீகள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் வேறு கொண்டு எழலாம். மருத்துவ ஆலோசனையை புறந்தள்ளாதீர்கள். படிப்படியாக நல்ல செய்தி, அனுகூலங்கள்
எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியமும் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதுமே தலை சிறந்த அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சிறிது கவனம், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், படிப்படியாக சீரும் சிறப்பும், அனுகூல பிராப்தமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும், தனிப்பட்ட முறையில் சோம்பல் காணப்படுவது, உணர்ச்சி வசமான பிரச்சனைகள் காணப்படுவதிலெல்லாம் நகர்ந்து கொள்ளுங்கள். ஏற்றமும் அனுகூலமும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் விரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஜென்ம குருவில் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். அதே சமயம் அனுகூலமான லாபமான அமைப்பும் அசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான நல்ல செய்தியும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சளி தொந்தரவு உள்ள துலா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியம் உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூல பிராப்தமே. ஏற்றமும் அனுகூலமும், உத்தியோகத்தில் சீரும் சிறப்பும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நாள். வண்டி வாகனத்திற்குண்டான அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் உத்தியோகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் சமூகத்திலும் மதிப்பு கூடுவது, குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, கண்டிப்பாக நல்ல செய்திக்கு உண்டான அமைப்புகள், சுபகாரிய பிராப்தங்களுக்கு உண்டான அமைப்புகள், இளம் வயதினருடைய திருமணம் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா விஷயத்திலும் லாபம் அனுகூலங்கள் நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் விரயங்கள் பொருள் கழுவு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை மிக கவனமாக வைத்து கொள்ளுங்கள். ஞாபக மறதி சிலருக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். முக்கியமான விஷயத்தை நோட்ஸ் போட்டு வைத்து கொள்வது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் செலவுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை வைத்து கொள்வதே புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது, கடல் கடந்து நல்ல செய்திகள் வருவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவது, நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவது, கண்டிப்பாக புது அறிமுகங்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுவது, வழக்கு போன்ற கேசு விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத்தருவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு, எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, குடும்பத்தினருக்காக உங்களோட முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும், புது பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம் ஏற்றமே, எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள், அசையா பொருள் சேர்க்கைகள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி, வண்டி வாகன மாற்றங்கள், மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும், சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சி வெற்றிகள். மீண்டும் நாளை
யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ திவ்யா, இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை மக்கள்கிட்ட வந்து வாரி வழங்கி நிறைய டிப்ஸாக சொல்லிட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட வரலாம். இப்போ வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான டைம் ஆனதால மக்களோட பார்த்து கிளம்பிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டாப்பிக்கோட உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றோம். Until then, it's Divya Preeti signing off with the entire team of புத்தம்புது காலை. பாய். Thank you.